ஜாவா பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாற்று வழியாக ஒரு கார்பரேட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஜாவா என்ன பண்ணிங்கன்னா ஒரு மாற்று வழியாக ஒரு கார்பரேட்டர் போட்டு புல்லட் கார்பரேட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணிங்கன்னா பெட்ரோல் டேப்பு போட்டிருக்கோம். இதில் இந்த டேங்க்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டேங்க்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு வேலை முடிஞ்சிருக்கு. சரி, வண்டி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எல்லாமே ஒயரிங் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இதில் சிடிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிடி போட்டிருக்கோம், டிசி யூனிட் போட்டிருக்கோம். அதுக்கு வரக்கூடிய இக்னிஷன் காயில் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஆக்சிடென்ட் கொடுப்பா. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆக்சிடென்ட் கொடுங்க. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கு. இதில் வண்டி ஆக்சிலேட்டர் ஸ்டார்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் பெரும்பாலும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் வந்து இசிஎம் முறைப்படி தான் வந்து என்ன பண்ணும், இசிஎம்லேருந்து சிக்னல் என்ன ஆகும்னா ஏபிஎஸ்க்கு போகும். ஆனால் இந்த வண்டியில் ஏபிஎஸ்ஸுக்கும் இசிஎம்முக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏபிஎஸ்ஸுக்கும் இசிஎம்முக்கும் சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து இசிஎம் இல்லைன்னாலும் என்ன ஆகுனா ஏபிஎஸ் வேலை செய்யும். அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இசிஎம்லேருந்து வரக்கூடியது ஏபிஎஸ்க்கு போகக்கூடிய லைனிங் எல்லாமே ஒயரிங் எல்லாமே இதில் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டுமே இதில் ஏபிஎஸ்ஸும் வேலை செய்யும். அதே மாதிரி ஃபேனும் நம்ம ஓடுற மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா அதில் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இஓடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக அதில் வந்து போட்டிருக்கோம். இஓடி வந்து லைனிங் நம்ம ரெடி பண்ணி அது போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வண்டி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அதில் ஃபேன் ஓடும். ரெஸ்ட் பண்ண இது எல்லாமே வந்து ஒரு டிசி யூனிட் போட்டு நம்ம வயரிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இசிஎம் இதில் கிடையாது. இசிஎம் எடுத்தாச்சு. ஸோ இஓடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இஓடி என்ன பண்ணியிருக்கோம்னா செப்பரேட்டாக போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பெட்ரோல் டேப்பு கார்பரேட்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ட்ரு பண்ணி இதில் மாட்டியிருக்கோம். இதில் எல்லாமே வயரிங் பொறுத்தளவுக்கு இதே வண்டி வயரிங் தான். அதில் எதுவும் மாற்றம் இல்லை. எல்லாமே வயரிங் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஜாவானாவே ஒரு பெரும் ஒரு எப்படி சொன்னால் ஒரு பயம்தான். ஸோ அந்த பயத்தையும் நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கொண்டு போயிருக்கோம். இதில் வந்து இது எல்லாமே வந்து ஜாவா ஒரு ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸுக்கு வந்து எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டார்டிங் நம்ம பண்ணிடலாம் ஆல்ட்ரு பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய நம்பர் கேட்பாங்க ஏபிஎஸ்லாம் வேலை